ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாண்டர் பிரதீப். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற சோழர்களோட கட்டிடக்கலையான கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவிலாக இதை தான் பார்க்குறாங்க. இது யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் அவர் கட்டின கோயில் தான் இது. கிட்டத்தட்ட 185 அடி உயரம் உள்ளது இது. சரிங்களா? போன வீடியோவில் வந்து நம்ம தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுவும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றக்கூடிய ஒரு கோவில் தான். அது வந்து யார் கட்டினதுன்னா, அது ராஜராஜ சோழன் கட்டினது. பெரிய கோவில் வந்து ராஜராஜ சோழன் கட்டினது. இது வந்து ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் தான் இது. இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வரலாறும் போக போக நம்ம பார்க்கலாம். ஏன் இங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். என்ட்ரன்ஸே எப்படி மிரட்டி விடுது பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போதே பெரிய தங்க கலரில் ஒரு மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து வஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி மரம், அதாவது பொற்கொடி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை பொற்கொடி மரம் அப்படின்றாங்கன்னா, கோவிலோட பண்டிகை காலங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பண்டிகை காலங்களில் இதில் வந்து கொடி ஏற்றி சோழர்கள் வந்து பண்டிகையை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சிவனோட வாகனம், அதாவது நந்தி சிலையை தான் பார்க்குறீங்க. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 அடி உயரம் இருக்கும். அகலம் வந்து 16லேருந்து 18 அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நந்தி சிலை வந்து எப்போதும் சிவன் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த சிவனை பார்த்தபடி தான் எப்போதும் எல்லா கோவில்களுமே இருக்கும். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கல்லால மட்டுமே இந்த நந்தி சிலையை செதுக்கியிருக்காங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளவு பெரிய 13 அடி உயரம் உள்ள இந்த ஒரு நந்தி சிலை ஒரே ஒரு பாறையில மட்டுமே செதுக்கி உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் வந்து இதை அப்படியே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அப்படியே வலதுபுறம் திரும்பி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய சிங்க உருவம் கொண்ட ஒரு சிலை செதுக்கியிருப்பாங்க. இது வந்து சுண்ணாம்பு கல்லாலேயே ஆன ஒரு சிங்க சிலை தான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இத்தனை வருஷம் எப்படா இந்த சுண்ணாம்பு கல்லால் உருவாக்கி இதை அப்படியே பாரம்பரியமாக பராமரித்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியம்தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உள்ள ஒரு கிணறு இருக்குது. இந்த சிங்க வாய் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த சிங்க வாய்க்குள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது. அதை வந்து களஞ்சியம் மாதிரி பயன்படுத்தினாங்க சோழர்கள். இப்போ நீரை சேமித்து வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை தானியங்கள், விதைகள், இந்த மாதிரி பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு களஞ்சியம் மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட பேர் வந்து சிம்ம முக கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்க கிணறு, அதோட பேர் வந்து அவங்க சிம்ம முக கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சிங்கம் மாதிரி சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ சிங்கத்தோட பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிங்கம் வந்து எப்படி இருக்கும்? வலிமையாக இருக்கும், அப்புறம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும், பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிங்கத்தோட அடையாளம் இது தான். அரசாட்சியின் அடையாளம் இது தான். சரிங்களா? அதே மாதிரி நிறைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கத்தோட படம் வரைஞ்சிருக்கும். சிங்கத்தோட சிலைகள்லாம் நிறைய செதுக்கி வச்சுருப்பாங்க. ஏன் இது மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தீய சக்திகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து சிங்கம் உதவும் அப்படின்னு சொல்லி தான் சிங்கத்திலேயே எல்லாருமே சிலைகள் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. எப்பட்றா சோழர்கள் இதை கட்டுனாங்க அப்படின்றத கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களையே பிரமிக்க வச்சிரும். ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நேரில் இருக்காது. நேரில் வர்றீங்க அப்படிங்கும்போது அதோட பார்க்கும்போதே ஏதோ ஒரு புது வைப் கிடைக்கும், புது எனர்ஜி கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்று விஷயமும் சின்ன சின்னதாக பார்த்து நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அதை வரலாறு படைக்கணுண்டா அப்படின்ற அளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. கோயிலில் அந்த சிவத்தில் அப்படியே நிறைய சாமிகளோட சிலைகள் எல்லாமே செதுக்கியிருப்பாங்க. எனக்கு அதோட பேர் எல்லாமே கிளியராக தெரியல, வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வலதுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் உடஞ்சி ஒரே இடத்துல சேமித்து வச்சுருப்பாங்க. தலை இல்லாமல் இருக்கும், இடையில கை கால் இல்லாமல் இருக்கும். இந்த சிலைகளோட பெயர்கள்லாம் எதுவுமே எனக்கு தெரியலை. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக கைடு இருப்பாங்க. பட் நான் போன டைமில் கைடு இல்லை. அதை கேட்குறதுக்கும் யாரும்
பதில் எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக வீடியோ எடுக்கவே விடலை, இதில் எங்கே இதெல்லாம் சொல்ல போகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கண்ணால் பார்த்து ஃபீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செவத்துலேயும் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் கோவில், யார் யாரெல்லாம் கோவில் கட்டுறதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. சொம்பு, தங்கம், அது இதுன்னு ஏகப்பட்டது கோவில் கட்டுறதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பேர் எல்லாமே எழுதியிருப்பாங்க. அவங்களோட சிலைகள் எல்லாமே செதுக்கியிருப்பாங்க. நிறைய கடவுள்களோட சிலைகள்லாம் செதுக்கியிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. கோவிலோட இடதுபுறம் வலதுபுறம் 2 சைட்லேயுமே ஒரு நுழைவு வாயில் இருக்கும். அது வழியாகவும் சாமியை வழிபட்டுட்டு வெளியில் வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போகலாம். அதே போல் கோவிலோட வடக்கு பக்கத்தில் உள்ள அந்த சிங்கத்தோட களஞ்சியம் பார்த்தீங்களே, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மனோட சன்னதி இருக்கும். அப்புறம் சண்டிகேஸ்வரரோட சன்னதியும் இருக்கும். பொதுவாக சிவன் கோவிலில் வந்தீங்க அப்படின்னா 2-3 சன்னதிகளை நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கலாம். அதில் முதல் வந்து பார்வதியோட சன்னதிகள் பார்க்கலாம், அப்புறம் சண்டிகேஸ்வரரோட சன்னதியை கன்ஃபார்ம் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில சன்னதிகள் இருக்குது, ஆனால் அங்கே உள்ள வந்து எந்த சிலைகள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் இது வந்து பிரம்மனோட சன்னதியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தெளிவாக எதுவும் தெரியல. கோவிலோட இடதுபுறத்தில் ஒரு பெரிய சன்னதி இருக்குங்க, ஆனால் உள்ளே வந்து எந்த தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இதில் போட்டிருக்காங்க. அதனால் முன்னாடி காலகட்டத்தில் வேறு ஏதாவது இதுக்காக அர்ப்பணித்தவங்க அந்த மாதிரி அவங்களோட சிலைகள் ஏதாவது இருந்திருக்கலாம். பட் இப்போது காலப்போக்கில் அது ஏதாவது அழிஞ்சிருக்கலாம். இப்போது அது உள்ளே எதுவுமே இல்லை. அதை தான் இவங்களும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சப்தகன்னியர் அவரோட சிலைகள் எதுவும் இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்கள கேட்கும்போது அதைத்தான் அவங்கள ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரும்போது இங்கே உள்ள எந்த சிலைகளும் இல்லை. கடைசியாக கோவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் சிவன் வழிபட முடியும். சாயங்காலம் வந்து 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதனால் அந்த டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா பார்த்துட்டு சிவனை வழிபட்டுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். அதனால் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி அப்போ தான் பார்த்தேன். உள்ளே ஓப்பன் பண்ணுற டைமிங் வந்து அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு மென்ஷன் கூட பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம போன வீடியோவில் வந்து ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது அங்கே கோவிலோட மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 108 தூண்கள் இருந்தது. ஆனால் இங்கே அதை விட கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. எதுலேயுமே மென்ஷன் பண்ணல எவ்வளோ தூண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தூண்கள் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. எல்லா தூண்கள்லையுமே நிறைய சிலைகள் செதுக்கி வச்சுருந்தாங்க, நிறைய படங்கள் வரைஞ்சிருந்தாங்க. கோவிலோட டாப்பில் கூட அவ்வளோ சிலைகள் செதுக்கி வச்சுருந்தாங்கன்னா பாருங்களேன். உள்ளே போகும்போது அந்த ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்களேன். அதை வந்து ஃபீல் பண்ணுறத வாயால் சொல்ல முடியாதுங்க. அதை நீங்கள் உள்ளே போய் சிவனை வழிபட போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. போகிற வழியில் நிறைய சிலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. அதனால் உள்ளே போய் நேராக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உள்ள சிவன் பக்கத்தில் வழிபாட்டு தலங்கள் போயிட்டோம் அப்படின்னா வீடியோலாம் எடுக்க முடியாது. அங்கே போகிற வழியில் வேணால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். சிவத்துல எல்லாம் நிறைய இந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களோட சிலைகள், யார் யாரெல்லாம் இங்கே ஆட்சி செஞ்சாங்க, எல்லாரோட சிலைகளும் செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த சிவன் வழிபடுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும். அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் அங்கெல்லாம் வீடியோ எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியாக நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ளே போய் சிவனை வழிபட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வரலாறு பார்க்கலாம். ஏன் இதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வந்துச்சுன்னா, ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும், தஞ்சாவூர் பெரிய உடையார் கோயிலை கட்டினது அவர் தான். அவரோட பையன் தான் ராஜேந்திர சோழன்.
ராஜேந்திர சோழன் தான் தன்னோட அப்பா மாதிரி நானும் ஒரு பெரிய அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வடக்கு வரைக்கும் போர் செஞ்சு படையை திரட்டி அங்கேருந்து கங்கை நதி நீர் இருக்குது தெரியுமா, அந்த கங்கை நதி நீர் வரைக்கும் போர் செஞ்சு அங்கேருந்து அந்த நதி நீரை எடுத்துகிட்டு வந்து கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தை உருவாக்கி அந்த கிராமத்தில் உள்ள குளத்தில் அந்த கங்கை நதி நீரை ஊற்றுனாங்க. அந்த நதி நீருக்கு பேர் வந்து சோழகங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். அப்போது இந்த கங்கை நதி நீர் வந்த இடம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிட்டாங்க. இது வந்து 185 அடி உயரம். இதுவும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றக்கூடிய ஒரு கோவில் தான். உலக அளவில் ஃபேமஸான ஒரு கோவில் தான். மறக்காமல் இந்த கோயிலையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவில் அளவுக்கு இது உயரம் கிடையாது. அது வந்து 216 அடி உயரம், இது 185 அடி உயரம். இருந்தாலும் சோழங்க எங்கெங்கெல்லாம் கால் தடம் பதிச்சிருக்காங்களோ அது எல்லாமே வரலாறாக தான் போகும். அதே மாதிரி இதுவும் வரலாறாக மாறிடுச்சு. யுனெஸ்கோ அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. உள்ளே போய் பார்க்குறம்போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ சிலைகள் நிறைய விஷயங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. என்னால் கேமரா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து திருச்சி அறநிலைய அதாவது அறநிலையத்துறை இருக்குது தெரியுமா, அங்கே போய் நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் இங்கே தாராசுரம், பெரிய கோவில் இது எல்லாத்துலேயுமே வீடியோ எடுக்க முடியுமா. இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. தாராசுரத்துலேயாவது லெட்ரு எழுதி வாங்கிட்டு உள்ளே கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க. ஆனால் இங்கே சுத்தமாக அலோவ் பண்ண மாட்றாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மொபைலில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கார்ட் எடுத்தேன். பேக்ரவுண்டில் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ணுறேன். பாருங்கள். அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஷேக் ஆக தான் செய்யும். ஏன்னா மொபைல் எடுத்தால் ஷேக் ஆகும், கேமராவில் எடுத்தால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி நிறையா இருக்கும். மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற 3 இடத்த பார்த்தாச்சு. தஞ்சாவூர் பெரிய கோவில், அப்புறம் தாராசுரம், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். இந்தியாவில் மொத்தம் 44 யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற தலங்கள் இருக்குது. இயற்கை, அப்புறம் இந்த மாதிரி கலாச்சாரம், இது எல்லாத்தையுமே கலந்து தான் நிறைய இடங்கள் இருக்குது. நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த 44 இடங்களையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்றது தான். இன்னும் போக போக அடுத்தடுத்த இடத்த நம்ம பிளான் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தாராசுரம், அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அடுத்து நம்ம மகாபலிபுரம் தான் போக போகிறோம். அதுதான் நம்மளோட பிளான். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். பாய்.